நிலைமையை நன்றாய் அறிந்த தெய்வம். ஹல்லேலூயா. பாவியாக வாழ்ந்த நம்மை அழைத்தவர். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாத பொழுது பாவிகளாக இருந்தோம். கர்த்தர் நம்மை அழைத்தார். நம்மளை முன்குறித்தவர், நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டாலும் நம்ம மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது, ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்பொழுது, அந்த கெட்ட குமாரன் எப்படி திரும்பி வந்தானோ அதே போல் திரும்பி வரும்பொழுது அணைத்து கொள்ளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை போல நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்முடைய பிதாவை போல ஒரு நேச கர்த்தர் இந்த உலகத்தில் யாருமே நம்ம பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நம்மளை பார்க்குறவங்களெல்லாம் நம்மளுடைய மிஸ்டேக்கை வச்சு தான் நம்மளை பார்ப்பாங்க. நம்ம ஏதாச்சும் தவறு செய்திருந்தோன்னா அதை வச்சு தான் நம்மளை பார்ப்பாங்க. அதை வச்சு தான் நம்மளை அடையாளப்படுத்துவாங்க. இவன் அந்த தப்பு பண்ணவன், இந்த தவறை செய்தவன், இந்த பெரிய தவறை செய்தவன் அப்படி சொல்லி தான் அந்த உலகம் நம்மளை பார்க்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் அப்படி பார்க்கறதே இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் அப்படி பார்க்கறதே இல்லை. அவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை எல்லாம் ஆராய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்மளுடைய இன்டென்ஷன், நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்துவோம், நம்மளை நாமே சுத்திகரிப்போம், ஆண்டவருக்கு உண்மையாய் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமை, சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்த தெய்வம். ஹல்லேலூயா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும். மெசேஜுக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இந்த மாதத்திற்கென்று 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கென்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கார். அந்த சபைக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 34:4. சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை மறைத்து, இந்த வார்த்தையை கொண்டு
அடியனை மறைத்து உங்களோடு கூட வெளிப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே சங்கீதக்காரர் வந்து சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. பர்சனலாக வந்து சொல்கிறாரு, நான் கர்த்தரை என்ன பண்ணேன், தேடினேன் அப்படி சொல்கிறார். நான் கர்த்தரை தேடினேன். நிறைய இடத்துல சங்கீதக்காரர் வந்து ஆண்டவரை வந்து தேடி இருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து 9 தடவை சங்கீதக்காரர் தாவீது வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை வந்து தேடினதை நம்ம வந்து பார்த்தோம். 9 தடவை முக்கியமான சூழ்நிலைகள் வரும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது வந்து என்ன பண்ணுவார், ராஜாவாகிய தாவீது, ஹல்லேலூயா, சங்கீதமும் பாடினதுனால சங்கீதக்காரனாகிய தாவீதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவர் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தவர். 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த தாவீது, ஹல்லேலூயா. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 40 வருஷம் முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது ஆட்சி செய்தது. 40 வருஷம் ஆட்சி செய்தார். அந்த ராஜாவாகிய தாவீது பர்சனலாக சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன் அப்படி சொல்கிறார். கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து அவர் எனக்கு ஆன்சர் பண்ணார். ஐ சாட் த லார்ட், ஹி ஆன்சர்டு மீ. அப்புறம் வந்து சொல்லிட்டு என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹி சேவ்டு மீ ஃப்ரம் ஆல் மை ஃபியர்ஸ் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படி சொல்கிறாரு. ஸோ கர்த்தரை வந்து தேடினீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்கிறது. கர்த்தரை தேடினீங்கன்னா ஆண்டவர் நிறைய நன்மைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நிறைய சங்கீதத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சங்கீதம் 63:1 பாருங்கள். சங்கீதம் 63:1 இங்கேயும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக சொல்கிறாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து பேசுகிறார், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் அப்படி சொல்கிறாரு. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்க்கை வறண்டு போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், தண்ணீரற்ற ஒரு வாழ்க்கை, செழிப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்துலையும் என் மாம்சமானது அப்படி சொல்கிறார், மை ஃப்ளஷ் இஸ் லாங்கிங் ஃபார் யூ அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஸோ ஆண்டவரை தேடுகிறது அப்படிங்கிறது ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன் வந்து இப்படி சொல்கிறாரு, இஃப் வி சீக் காட் ஃபார் அவர் ஓன் குட் அண்ட் ப்ராஃபிட் வி ஆர் நாட் சீக்கிங் காட் அப்படின்னு ஜொஹானஸ் எக்கார்ட் அப்படின்ற ஒரு தேவ மனிதர் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இஃப் வி சீக் காட் ஃபார் அவர் ஓன் குட் அண்ட் ப்ராஃபிட், நம்மளுடைய நன்மைக்காக, நம்முடைய சுய தேவைகளுக்காக நம்ம வந்து ஆண்டவரை தேடணும் அப்படின்னா அது ஆக்சுவலாக ஆண்டவரை தேடுகிறதே கிடையாது. ஆண்டவரை வந்து எதுக்கு தேடணும் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்காக ஆண்டவரை தேடணும். அவர் வந்து பெரிய காரியங்களை அவரால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஸோ வி ஷுட் சீக் காட் ஃபார் ஹூ ஹீ இஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் யார் என்பதை அறிந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், தேடணும். அவரை தேடினா நம்மளுக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்கும், அவர் ஏதாச்சும் காசு கொடுப்பாரு, அவர் ஏதாச்சும் பைக்கு கேட்டால் பைக் கொடுப்பாரு, வீடு கேட்டால் வீடு தருவார், அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் சீக் காட் ஃபார் அவர் ஓன் குட், ஃபார் அவர் ஓன் ப்ராஃபிட். நம்மளுடைய லாபத்துக்காக, சுய லாபத்துக்காக நம்ம ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. தேடலாம், ஆனால் வந்து அதுவே நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம சில நேரம் நம்முடைய நன்மைக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்ம வந்து கேட்குற தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக மாத்திரமே நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சகலத்தையும் படைத்தவர், அவர் பெரியவர், உயர்ந்தவர். ஸோ அதனால் நம்ம ஆண்டவரை, நம்ம எல்லாம் படைத்த தெய்வம். ஸோ அதனால் ஆண்டவரை நம்ம வந்து அவர் யார் என்பதற்காக நம்ம வந்து ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 119:10 பாருங்கள். சங்கீதம் 119:10 என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சனில் பர்சனலாக நான் உண்மை முழு இருதயத்தோடு தேடுகிறேன். சாதாரணமாக இல்லை. இங்கே வந்து 34:4 வந்து நான் கர்த்தரை தேடினேன் அப்படின்னு தான் இருக்குது. 119:10 வந்து பார்த்தீங்கன்னா என் முழு இருதயத்தோடு உண்மை தேடுகிறேன். ஸோ அப்போ வந்து whenever we seek the Lord we should seek him wholeheartedly. hallelujah. with all our heart, நம்முடைய இருதயம் முழுவதும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் வந்து
பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரும் தேடுகிறார். நம்மளை யாராவது முழு மனதோடு தேடுறாங்களா அப்படி சொல்லி பார்க்குறோம். நம்ம இந்த உலகத்தில் நேசிக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸை நம்ம வந்து நேசிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து நேசிக்கிறோம். ஸோ அவங்க எப்பொழுதும் நம்முடைய நினைவாக இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளை மறந்துடக்கூடாது, எப்போவும் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ன மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம நினைக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய படைத்த தெய்வமும் அப்போ என்ன நினைப்பார், இவன் நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கணும், நம்மளை எப்போவும் தேடுகிறவனா இவன் இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவரும் நினைக்கிறாரு. அதை நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த பிரசங்கத்தில் இன்னும் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எப்போ ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடுகிறதுனா என்ன, எப்படி ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடுகிறதுனால வர நன்மைகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாவற்றையும் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸோ வாட் டஸ் சீக் மீன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆண்டவரை தேடுகிறது என்றால் என்ன அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். சீக் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வார்த்தை, தமிழில் தேடுகிறது அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வார்த்தை ஹீப்ரூவில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா டேரஷ் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. டேரஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு ரிசார்ட் டு சீக் வித் கேர், டு என்கொயர், டு ரெக்வயர், டு கன்சல்ட் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. டு ரிசார்ட் டு அப்படின்னா சார்ந்து இருக்கிறது, டு சீக் வித் கேர் அப்படின்னா வந்து கவனத்தோடு நம்ம ஆண்டவரை தேடுகிறது, டு என்கொயர் விசாரிக்கிறது, ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறது. தாவீது வந்து நிறையா நேரத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணார், விசாரித்தார். நான் இந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா, நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா ராஜா. அதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் எதிரி நாடு வர்றப்போ யுத்தத்துக்கு வந்து என்ன சொல்கிறார், யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஆண்டவரை தேடுறார், ஆண்டவரை விசாரிக்கிறார். நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா, போனால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ன மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு தடவையும் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு தான், ஆண்டவரை தேடி தான் என்ன பண்ணுறாரு, அப்புறம் யுத்தத்துக்கு போய் ஜெயித்து விட்டு வருகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ டு என்கொயர், அடுத்தது வந்து டு ரெக்வயர், நம்ம ஆண்டவரை வந்து தேடுகிறவர்களாக இருக்கணும். டு கன்சல்ட், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து சீக் அப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது. எபிரேய வார்த்தை டேரஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது. அவரை விசாரிக்கிறது, முழு கவனத்தோடு தேடுகிறது, அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறது, இது எல்லாமே வந்து ஆண்டவரை தேடுகிறதற்கு சமம். ஹல்லேலூயா. ஸோ எப்போ நம்ம வந்து ஆண்டவரை தேடணும் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தா, இப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை வந்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யார் க்ளோஸாக இருக்காங்களோ, நம்மளுடைய வெல்விஷர் யாரோ, நம்மளுடைய நலம் விரும்பிகள் யாரோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உடனே நம்மளுடைய நலம் விரும்பிகள் யாராச்சும் இருப்பாங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆலோசனை சொல்லுவாங்க அப்படி சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்கள தான் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அவர்கிட்ட நம்ம கேட்குறப்ப, இல்லை அப்பாவே யார்கிட்டையோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க, ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா, அவரை பார்த்தியா இவரை பார்த்தியா, அவர்கிட்ட கேளு, இதுக்கு அவர் தான் கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பார், இவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவரை பாரு இவரை பாரு அப்படின்வாங்க. நம்ம வந்து அதே மாதிரி தான், ஒரு பிரச்சனை எது வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாரை தேடணும், ஆண்டவரை தேடணும். அவரை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா, ஆண்டவரை பார்த்தீங்களா, கர்த்தரை பார்த்தீங்களா, இயேசுவை பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம பிரச்சனை வரும்போது அவரை பார்க்குறது இவரை பார்க்குறதுக்கு முன்னால் இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா 34வது சங்கீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இயேசுவை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெட்கப்பட மாட்டீங்க. மலை போல துன்பங்கள் வரலாம், பெரிய என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்ன மாதிரி இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பனி போல மறைந்து போய்விடும். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். ஸோ அதனால் பிரச்சனை வந்தால் நம்ம உடனே யாரை தான் தேடணும், இயேசுவை தான் தேடணும். நண்பரை தேடுகிறதுக்கு முன்னால், அப்பாவை பார்க்குறதுக்கு முன்னால், எல்லாம் யாரெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னால் இயேசு தான் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ். ஹல்லேலூயா. ஒரு இங்கிலீஷ் சாங் கூட சொல்லுதில்ல, வாட் எ ஃப்ரெண்ட் we have in Jesus அப்படி அந்த ஒரு பாடலில் நம்முடைய துன்பங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொள்ளுகிறவர். அப்படிப்பட்ட ஒரு நண்பராக சிநேகிதராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை தேடுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய முகத்தை
தொடர்ந்து நம்ம வந்து நித்தமும் சங்கீதம் 27:8 பாருங்கள். சங்கீதம் 27:8 அவர் வந்து சொல்கிறாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நித்தமும் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறார்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அதனால் அவருடைய முகத்தை பார்க்கிறதுல நம்ம ஆர்வம் காட்ட வேண்டும், அதை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை வந்து எப்பெல்லாம் தேடுறது அப்படின்னா, சீக் காட் இன் ஆல் சீசன்ஸ். எந்த காலமும் அதுக்கு வந்து ஏற்ற காலம்தான். இந்த காலம் தான் நல்ல நேரம், இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணணும், ஆண்டவரை தேடணும் அப்படின்லாம் ஒரு கணக்கு கிடையாது. நல்ல நேரமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நீங்கள் வந்து முழங்கால் போட்டு ஆண்டவரை தேடினீங்கன்னா அந்த நேரம் நல்ல நேரம். ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் தான், அந்த பர்டிகுலர் காலம், ராகு காலம், அந்த காலம், இந்த காலம், எந்த காலமும் கிடையாது. எல்லா காலத்துலேயும் என்ன பண்ணலாம், ஆண்டவரை தேடலாம். ஸோ சீக் காட் இன் ஆல் சீசன்ஸ், இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். எல்லா சூழ்நிலைகளிலையும் நீங்கள் வந்து ஆண்டவரை என்ன பண்ணலாம், தேடலாம். ஐயோ இது பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்யூஷன் இருக்காது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது, சொல்யூஷன் இருக்குது. ஸோ சீக் காட் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ், டிலிஜென்ட்லி சீக் காட் இன் எவ்ரிதிங் யூ டூ. நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரை முழு மனதோடு என்ன பண்ணுங்க, தேடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடி விட்டு, ஆண்டவரை தேடுறது அப்படின்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, இதுதான் ஆண்டவரை தேடுகிறது. அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஒரு 4 விதமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவரை தேடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ப்ரேயர் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம், ஆண்டவரை தேடலாம். ரெண்டாவது வந்து என்ன பண்ணலாம்னா, ஸ்டடியிங் த வேர்ட் ஆஃப் காட். பை ஸ்டடியிங் த வேர்ட் ஆஃப் காட் வி கேன் சீக் காட். நம்ம ஆண்டவருடைய வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதில் என்ன பண்ணுறோம், வாசிக்கிற பொழுது ஆண்டவரை தான் தேடுறோம். ஹல்லேலூயா. ஸோ ப்ரேயர் பண்ணுறது மூலமாக, ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், ஸ்டடியிங் த வேர்ட் ஆஃப் காட், அது மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவரை தேடுறோம். அதுக்கப்புறம் வொர்ஷிப்பிங் த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. வொர்ஷிப்பிங் காட், ஆண்டவரை ஆராதிக்கிறது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவரை வந்து தேடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கறது மூலமாக ஆண்டவரை தேடுறோம். நம்ம வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து யாரை முழு மனதோடு தேடுகிறோம், கர்த்தரை முழு மனதோடு தேடுகிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ 4 விதங்களில் என்ன பண்ணலாம், ஆண்டவரை தேடலாம். ப்ரேயிங் டு காட், ஸ்டடியிங் த வேர்ட் ஆஃப் காட், வொர்ஷிப்பிங் காட், அதுக்கப்புறம் வந்து கிவிங் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு ஆர் காட். ஹல்லேலூயா. ஸோ இது மூலமாக நம்ம ஆண்டவரை என்ன பண்ணலாம், தேடலாம். ஸோ ஆண்டவரை தேடுகிறதுனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கூறினேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ அடுத்து எல்லா சீசன்லேயும் தேடலாம்னு சொன்னேன். ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேயும் ஆண்டவரை தேடலாம் என்று கூறினேன். அடுத்து வந்து சீக் காட் கன்சர்னிங் யுவர் கெரியர். உங்கள் இப்போ ஸ்டடீஸ் எல்லாம் முடித்து, யூனிவர்சிட்டிஸில் ஸ்டடீஸ் எல்லாம் முடியுது அப்படின்னா, ஸ்டடீஸ் நீங்கள் படிக்கிற பொழுதும் ஆண்டவரை என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் ஆண்டவரை தேடி விட்டு, ஆண்டவருடைய முகத்தை பார்த்து விட்டு, இந்த உலகத்தில் வேறு யாரையும் பார்க்கறதுக்கு முன்னால் ஆண்டவருடைய முகத்தை தேடி விட்டு, ஆண்டவருடைய சந்நிதியில், ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து அவருடைய வசனங்களை தியானித்து விட்டு நீங்கள் அந்த நாளை துவக்குனீர்கள் என்றால் அந்த நாள் மிகவும் வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அமையும். ஸோ படிக்கிறதுலேயும் ஆண்டவரை தேடணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் கெரியர், ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், முதலாவது ஆண்டவரை, நான் அந்த கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, நான் இந்த ஒரு மேல் படிப்புக்கு போகலாமா, இல்லை ஜாபுக்கு போகலாமா அப்படிங்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவரை தேடலாம். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ், ரிலேட்டட் டு ஃபினான்ஸ், அந்த ஏரியாவிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரை தேடணும். எஸ்பெஷலி இந்த ஃபினான்சியல் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, பணத்தெல்லாம் கொடுக்குறாரு. கர்த்தர் தான் நம்மளை பொருளாதாரத்தில், கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ அந்த பணத்தை ஞானமாக செலவிடணும். நம்ம ஞானமாக செலவிடணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஸோ அதுக்கு ஆண்டவரை தேடுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேர் வந்து பணத்தை விபரீதமாக என்ன பண்ணுறாங்க, வீணாக செலவு பண்ணிடுறாங்க. நிறைய பேர் ஆன்லைனில் பணத்தை என்ன பண்ணிடுறாங்க, இப்போலாம் ரொம்ப இழந்து போயிட்டாங்க. ஒரு ஞானம் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு போலியான ஆப்பாக இருக்கும், ஃபேக் ஆப்பாக இருக்கும். ஏதாச்சும் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணும், பெரிய, நானே சில நேரம் ஷாக் ஆயிடுவேன். என்னென்னா நம்ம JBL ஹோம் தேட்ரு, சோனி ஹோம் தேட்டர்லாம் இருக்கும் பயங்கரமாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 399 ரூபாய்க்குன்னு போட்டிருப்பான்.
அது பெரிய சவுண்ட் பார் இருக்கும், ஊஃபர் இருக்கும், ஸ்பீக்கர்லாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது வந்து சோனி கம்பெனியில் வந்து போனீங்கன்னா நீங்கள் 10,000 15,000 ஆனால் இவன் ஏதாச்சும் ஃபேக் ஐடியில் ஃபேக் ஆப்பு மூலமாக என்ன பண்ணுவான்னா 599 399 போட்டு என்ன பண்ணுவான், ஆடு போட்டிருப்பான். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா நிறையா திருடப்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களை ஏமாற்றி என்ன பண்ணிடுவான், அந்த பணத்தையும் வாங்கிட்டு விட்டுருவான். ஸோ அதனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ ஞானம் வேணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணத்தை எப்படி ஞானமாக செலவிடுகிறது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஆண்டவரை தேடுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சர்னிங் அவர் ஃபெய்த்து, நம்முடைய விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை தேடினா தான் உறுதியாக இருக்க முடியும். நம்ம ஆண்டவரே தேடலை ஆனால் நான் ஒரு விசுவாசி, ஆண்டவரே தேடலை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது வேலையே அது வந்து காரியம் ஆகாது. ஸோ அதனால் நம்முடைய ஃபெய்த்துலேயும் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை தேடணும். நம்ம ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ்லையும் நம்ம ஆண்டவரை தேடுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. கணவன் மனைவி ஒன்றாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், சிப்ளிங்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஏதாச்சும் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் ஃபேமிலியில். ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆண்டவர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு காரியம் கன்சர்னிங் யுவர் மேரேஜில் வந்து அவங்கள பார்த்தீங்களா, அந்த புரோக்கரை பார்த்தீங்களா, அந்த புரோக்கரை பார்த்து அந்த பாஸ்டர்கிட்ட பயோடேட்டா கொடுத்துட்டீங்களா, அந்த பாஸ்டர்கிட்ட பயோடேட்டா கொடுத்துட்டீங்களா, அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவரை தேடினீங்களா, அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸோ அவங்கள தேடி போகிறது, இவங்கள தேடி போகிறது, எல்லாத்தையும் தேடி போகலாம். ஆனால் முதல்ல ஆண்டவரை என்ன பண்ணிடுங்க, தேடி போங்க. முதல்ல ஆண்டவரை தேடுங்க. மேரேஜ் ரிலேட்டடாக என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஆண்டவரை தேடுங்க. எனக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும், நல்ல ஒரு பையன் கிடைக்கணும், ஏற்ற மணமகன், ஏற்ற மணமகள். இந்த காலத்தில் அப்படி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ அதனால் ஆண்டவரை தேடி என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் வந்து உங்களுக்கு ஈவாக நல்ல மனைவியை என்ன பண்ணுவார், நல்ல ஹஸ்பண்டை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ அதனால் மேரேஜ் இஷ்யூஸ், மேரேஜ் ரிலேட்டடான காரியங்கள் எல்லாத்துலேயும் ஆண்டவரை தேடுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் வந்து இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப் வி ஷுட் சீக் காட். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரை தேடுகிறது மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. சீக் காட் இன் எவ்ரிதிங் யூ சே அண்ட் டூ. நம்ம சொல்லுகிற எல்லாவற்றிலும் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரை முதலாவது தேடுகிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ லெட் காட் லீட் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வழி நடத்துகிறதாக இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சிக்க மாட்டோம். நம்மளா ஓனாக யோசித்து நம்மளா சுயத்தினால நம்ம வந்து ஏதாச்சும் சொல்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய வேலையில் என்ன பண்ணிடுவோம், சிக்கிடுவோம். ஸோ ஆண்டவர்கிட்ட முதலாவது போய் கேட்டு, ஆண்டவரே இப்படி சொல்லலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம வந்து அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஹல்லேலூயா நம்ம வந்து சொன்னோம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 16:11 பாருங்கள். ஸோ அவருடைய சமூகத்தை என்ன பண்ணணும், நித்தமும் தேடணும் அப்படி சொல்லுவேன். ஸோ டிசையர் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் எவ்ரி டே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. வி ஷுட் டிசையர் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை எல்லா காலத்திலையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், தேடலாம். ஸோ சீக் இஸ் ஃபேஸ் இன் எவ்ரி சீசன், சீக் இஸ் கவுன்சில் இன் எவ்ரிதிங் யூ டூ. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய ஆலோசனையை நம்ம தேடணும் அப்படின்னா ஹிஸ் கவுன்சில் இஸ் பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு அப்படின்னா அது நிச்சயமாக பூரணமாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஆலோசனை கர்த்தர் அப்படி சொல்லி ஒரு பேர் இருக்குது. ஸோ அதனால் ஆலோசனை கர்த்தரை நம்ம தேடுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ ஏசாயா 55:6 வந்து பாருங்கள், எப்போ நம்ம வந்து ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வருவோம். ஏசாயா 55:6. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை என்ன பண்ணணுமா, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். அவர் எப்போ அவைலபிள், அவர் எப்போவுமே அவைலபிள். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சில நேரம் சில பேர் ஸ்டேட்டஸ் வந்து டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும், அவைலபிள்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை வச்சுருப்பாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாற்றிடுவாங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு வைப்பாங்க, அப்படி இப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ மற்றபடி நிறைய மேக்ஸிமம் வாட்ஸ்அப் நிறைய யூஸ் பண்ண தெரியாதவங்க டிஃபால்ட்டாக அந்த ஒரு இது இருக்கும், அவைலபிள்னு ஒன்று இருக்கும், அதை வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு டிஃபால்ட்டாக என்னது,
ஆண்டவர் எப்போவுமே அவைலபிள். அல்லேலூயா. கண்டெடுத்தக்க சமயத்தில் வந்து தேடுங்க அப்படின்னா அவர் வந்து எப்போனாலும் என்ன பண்ணலாம், நம்ம தேடலாம். 12 மணிக்கு மேலே ஆஃபீஸை பூட்டிட்டு போயிடுவார் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஸோ 12 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே ஆண்டவர் ஆஃபீஸ் பூட்டிடுவார்லாம் கிடையாது. எப்போவும் ஆண்டவருடைய ஆஃபீஸு ஓப்பனில் தான் இருக்கும். எப்போவும் நம்ம ஆண்டவரை தேடலாம். கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன பண்ணணும், ஆண்டவரை தேடணும். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் அந்த வசனத்துக்கு உண்மையான விளக்கம் கிடைக்கும். கண்டடையத்தக்க சமயத்தில் வந்து நம்ம தேடணும். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஆண்டவரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ அப்போ கண்டடையத்தக்க சமயம் இப்போ தான் கண்டடையத்தக்க சமயம். இன்னொரு காலத்தில் நான் தேடிக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் தேட முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். சரிங்களா? ஸோ அந்த டைமில் என்ன பண்ண முடியாது, நம்ம ஆண்டவரை தேட முடியாது. ஸோ அதனால தான் அங்கே கண்டடையத்தக்க சமயத்தில் இப்போ உங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணிடணும், நம்ம ஆண்டவரை தேடி விடணும். பின்னால் வந்து தேடிக்கலாம் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போய்விடலாம். ஸோ அதனால் ஆண்டவரை கண்டடையத்தக்க வேண்டிய சமயத்தில் என்ன பண்ணணும், கண்டடைய வேண்டும், தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓசியா 10:12 பாருங்கள். அவரை தேட இது காலமாக இருக்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா 10:12. கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாக இருக்குது. இட்ஸ் டைம் டு சீக் ஹிம். ஹல்லேலூயா. இட்ஸ் டைம் டு சீக் த லார்ட். இதுதான் அவரை தேட இது காலமாக இருக்கிறது அப்படின்னு ஓசியா 10:12 நம்ம வந்து வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 7:7. மத்தேயு 7:7 ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படி சொல்லுவார். தேடுனா நீங்கள் கண்டடைவீர்கள். அப்போ நம்ம ஆண்டவரை தேடுகிறது அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வந்து நம்ம தேடினா அன்அவைலபிளாக இருக்கிற தேவன் இல்லை, அவர் எப்பொழுதும் அவைலபிளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 7:7 கேளு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மத்தேயு 7:7 கேளு. ஏன்னா அந்த வார்த்தை வந்து எப்படி ஆரம்பிக்கும் அந்த வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் கேளு. இப்போ மத்தேயு 7:7 கேளு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுன்ற வார்த்தை எங்கே இருக்குதுன்னு சொல்லு, நீ ஒரு கிறிஸ்தவன் தானே அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். மத்தேயு 7:7 கேளு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக அந்த ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்த ஒரு டிப்ஸு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். எரேமியா 29:13 பாருங்கள். எரேமியா 29:13 எப்படி அழகாக சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடினா நிச்சயமாக நம்ம ஆண்டவரை கண்டடைவோம். மோசையோடு முகமுகமாய் ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரை வந்து அவர் தேடினார். ஆண்டவர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அது மாதிரி நிறைய பேருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் தன்னை. ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படையாக அவர் தான் தேவன் மனித உருவில் வந்திருக்கிறாரு. எவ்வளோ பேர் ஆண்டவரை பார்த்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரை வந்து தேடினா நிச்சயமாக கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமும் நம்மளுக்கு அறிவுறுத்துகிறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாரும் எருசலேமுக்கு வருவாங்க, ஆண்டவரை தேடி வருவாங்க அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை நம்ம வந்து பார்ப்போம். சகரியா 8:22 பாருங்கள். ஆண்டவரை தேடி ஜனங்கள் வருவார்களாம். யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, யூத ஜனங்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தேடி வருவார்கள் அப்படி சொல்லி சகரியா 8:22 சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமில் சேனைகளின் கர்த்தரை தேட என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அநேக ஜனங்கள் சொல்லி இங்கே பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் வருவார்கள் அப்படின்னு எரேமியா 50:4 சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 50:4 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வருவாங்க, ஆண்டவரை தேடி எருசலேமுக்கு வருவாங்க. அந்நாட்களில் என்ன பண்ணீங்க, நீங்கள் இப்போ தேட மாட்டீங்க. பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறேன், ஒருத்தனை கேட்க மாட்டீங்க. ஆனால் பிரச்சனை வந்த பிறகு அந்நாட்கள் என்ன பண்ணுவீங்க, இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள்.
யூதா புத்திரரும் ஏகமாக வருவாங்க. வந்து எல்லாரும் அழுது நடந்து வந்து என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரை தேடுவேன். நம்ம அது வரை வெயிட் பண்ணக்கூடாது. ஏதாவது பிரச்சனை வரட்டும் ஆண்டவரை தேடலாம் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. எல்லா சமயத்திலும் ஆண்டவரை நம்ம தேட வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீக்கிங் த லார்ட். ஹல்லேலூயா, ஆண்டவரை தேடுகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், நிறையா நன்மைகள் இருக்கிறது. ஒரு 12 நன்மைகளை மாத்திரம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, 12 நன்மைகள். முதலாவது வந்து என்னென்னா, நம்ம ஆண்டவரை தேடணும். இஃப் யூ சீக் த லார்ட் யூ வில் ஹேவ் நோ ஃபியர். யூ வில் பி சேவ்டு ஃப்ரம் ஆல் யுவர் ஃபியர்ஸ். பயமே இருக்காது. நம்மள்ட்ட இருந்து பயத்தை தான் முதலாவது ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அதுக்கு நம்ம அந்த வாக்குத்தத்த வசனத்திலே இருக்குது. சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஸோ ஆண்டவரை தேடணும் அப்படின்னா நம்முடைய பயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போய்விடும். ஹல்லேலூயா. நம்ம பயப்படுகிற காரியம் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பயத்தில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு பயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை தேடினீங்க முழு மனதோடு முழு இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது எல்லா பயத்தையும் ஆண்டவர் உங்களை விட்டு என்ன பண்ணுவார், எடுத்து போடுவார். அதான் முதலாவது காரியம். ரெண்டாவது, இஃப் யூ சீக் த லார்ட் யூ வில் ரிஜாய்ஸ், யூ வில் பி ஹாப்பி. நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிட்டோம், அந்த நாளுக்குள்ள கவலைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட முதல்ல சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டே ஒரு 5 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட எல்லாம் இது என்ன பண்ணிட்டோம், சொல்லிட்டோம். நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாத்தையும் நம்ம காலையிலே ஆண்டவர்கிட்ட எல்லாமே சொல்லிட்டோம். இந்த நாளையும் நம்மளையும் ஆண்டவர்கிட்ட காலையிலே என்ன பண்ணிட்டோம், ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஹாப்பியாக நம்ம வந்து இருக்கலாம். ஸோ அதனால் சங்கீதம் 40:16 பாருங்கள், அதுக்கு ஆதாரமான வசனங்கள். நம்ம ஆண்டவரை தேடுனா நம்ம சந்தோஷமாக இருப்போம். சங்கீதம் 40. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். 70:4 அதே வசனம் இருக்கும். 70:4 ஆண்டவரை தேடுகிற உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக அப்படி சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம், நம்ம ஆண்டவரை தேடுனா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். மூன்றாவது காரியம், நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய இருதயம் வாழும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 69:32 வந்து பாருங்கள். சங்கீதம் 69:32 தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். நிறைய பேர் இருதயத்தில் நடைவனமாக இருக்குன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இருதயம் இருக்கும், துடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் எப்படி இருப்பாங்க, செத்தவனை போல நடப்பாங்க. அவனை பார்த்தா அவன் உயிரோடு இருக்கானா இல்லை எப்படி இருக்கிறானே தெரியாது. ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த மாதிரி என்னமோ சில பேர் பசங்களே எங்கள் யூனிவர்சிட்டியிலே நீங்களே பார்க்கலாம். சில பேர் வந்து செத்தவன் மாதிரியே என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க. இருதயம் செத்து போச்சு. ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய இருதயம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கணுமா, நல்லா துடிக்கணுமா, சரியாக துடிக்கணுமா, நல்லா துடிக்கணுமா, வேகமாக துடிச்சிடக்கூடாது, அது வேறு பிரச்சனை. சரியாக துடிக்கணுமா அப்படின்னா ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டவரை தேடணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் என்ன பண்ணும், வாழும். அடுத்து நான்காவது காரியம், நம்ம ஆண்டவரை தேடணும் அப்படின்னா இஃப் வி சீக் த லார்ட் வி வில் நாட் பி அபேண்டன்ட் பை த லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. சங்கீதம் 9:10 பாருங்கள். சங்கீதம் 9:10. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடினீங்க. இந்த உலகத்தில் மற்றவங்கள அவங்கள பார்த்தீங்களா இவங்கள பார்த்தீங்களான்னு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம சொல்கிறோம்ல, அவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை கைவிட்டுருவாங்க. ஒரு பிரச்சனை வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படி சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா என்னால் முடியாதுன்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கைவிட்டுருவாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவரை நம்ம வந்து தேடணும்னா ஐந்தாவது காரியம், வி வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும், எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொள்கிறவர்களாக நம்ம மாறிவிடுவோம். ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 28:5 பாருங்கள். 28:5 சகலத்தையும் அறிவார்கள். ஹல்லேலூயா. துஷ்டர் நியாயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு ஸ்டஃப்பை ஆண்டவர் நம்மளுக்கு தர்றார். சகலத்தையும் புரிந்து கொள்ளுகிற அறிந்து கொள்ளுகிற ஒரு ஸ்டஃப்பை என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆண்டவரை தேடணும். அதுக்கு தான் நம்ம ஆண்டவரை தேடணும். அடுத்ததாக ஆறாவதாக ஆண்டவரை தேடணும் அப்படின்னா சங்கீதம் 34 வந்துடுவோம். ஆண்டவரை தேடணும் அப்படின்னா we will lack nothing, we will lack no good thing. நன்மை ஒன்றும் என்ன பண்ணாது, குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும்.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். தீமை போல தான் தெரியும் சில காரியங்கள், ஆனால் அது எல்லாமே நன்மைக்கு தான். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஸோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. 7வதாக அடுத்ததாக நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, we will be hidden on the day of Lord's anger. கர்த்தருடைய நாள்னு ஒரு நாள் வருது. the Lord's டேன்னு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலலாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாள் வருது. அந்நாட்களில் அக்காலத்தில் எல்லாம் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படி இப்படின்னு நிறையா வரும். ஸோ த லார்ட்ஸ் டே, த டே ஆஃப் லார்ட்ஸ் ஆங்கர்னு ஒன்று இருக்குது. கர்த்தருடைய கோபத்தின் நாள்னு ஒன்று இருக்குது. இப்போ கர்த்தர் எப்படி இருக்காரு? ரொம்ப இரக்கமாக கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஒன்ஸ் அவர் ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் உட்காந்துட்டார் அப்படின்னா அவர் ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அங்கே இரக்கம்லாம் என்ன பண்ணும்? மேன்மை பாராட்டும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அங்கே போயிட்டு நான் இங்கே போனேன் உங்களுக்காக அங்கே மெழுகுத்திலாம் கொத்தி வச்சேன், இங்கே போய் அங்கே இது பண்ணேன், உருண்டேன், நான் பிறண்டேன் அப்படின்னா அங்கே ஒன்றும் நடக்காது. உண்மையாக தேடினியா, அதான் மேட்ரு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம், ஆனால் இருதயத்தில் ஒன்றுமே இல்லாமல் அந்த ஸ்கூலில் உள்ள ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அடிச்சுட்டு என்ன பண்ண வாத்தியார் எந்திரிச்சு நில்றா அப்படின்னு சொல்லுவார். அவன் என்ன பண்ண மாட்டான், எந்திரிச்சு நிற்க மாட்டான். உடனே பெஞ்சு மேலே ஏறி நில்றா அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார் பனிஷ்மெண்ட்டுக்காக. உடனே பெஞ்சு மேலே ஏறி நின்றுட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே நிற்பான். அந்த பையன் ஏன்டா சிரிச்சுக்கிட்டே நிற்கிற அவனு? என்னோட உடம்பு தான் மேலே நிற்கிது, ஆனால் மனசு உட்காந்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். ஸோ அப்போ நம்ம வெளியில் என்ன பண்ணிடலாம், எல்லாமே நம்ம சொல்லலாம், ஆனால் மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம உருளலாம், பெறலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் மனசு வேறு பக்கம் இருந்தால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மனசு ஃபுல்லாக ஆண்டவருடைய நினைவாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் முழு மனதோடு ஆண்டவரை தேடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை தேடுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஸோ அப்படி செப்பனியா 2:3 அது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம லார்ட்ஸ் த டே ஆஃப் லார்ட்ஸ் ஆங்கர், கர்த்தருடைய கோபத்தின் நாளில் கர்த்தர் நம்மை மறைத்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய கோபத்தின் நாள்னு ஒன்று வருது, அந்த நாளில் கர்த்தர் நம்மை மறைத்து கொள்வார். 2:3 கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உட்காந்து நல்லவன் கெட்டவன் நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் தள்ளுற நாளில் நம்ம மறைக்கப்படணும், பரலோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா எதை தேடணும்? கர்த்தரை தேடணும், நீதியை தேடணும், மனத்தாழ்மையை தேடணும். நீதி செய்கிறவர்களாக இருக்கணும். அநியாயம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீதி செய்கிறவர்களாக இருக்கணும், நியாயத்தை செய்கிறவர்களாக இருக்கணும், நீதி நியாயத்தை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கணும், மனத்தாழ்மையை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கணும், கர்த்தரை தேடுகிறவர்களாக. முதலாவது அங்கே என்ன தான் போட்டிருக்கு? கர்த்தரை தேடுங்கள் தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஸோ கர்த்தரை தேடுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவருடைய கோபத்தின் நாளில் நம்ம மறைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் பாதுகாத்து வச்சுருப்பா, நம்மளை மறைச்சி வச்சுருப்பா. நீ இரு, நீ நம்மளை தேடுறவன் அப்படின்னு. சில பேரை நம்ம அப்படி வச்சுருப்போம்ல, இருறா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஆண்டவர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுவார்? மறைச்சி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எவ்வளவு நல்ல தேவன். 8வது காரியம், நம்ம ஆண்டவரை தேடினா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய ஜெப கோபுரம் திரும்ப கட்டப்படும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் அப்படிங்கிற அந்த கோபுரம், ஜெபம் அப்படிங்கிற அந்த வீடு தகர்க்கப்பட்டு போய் கிடக்கலாம். நம்ம ஜெபமே பண்ணாதவர்களாக என்ன பண்ணலாம்? வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், இதுவரை இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஆண்டவர் உண்மையாக தேட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஜெப வீட்டை ஆண்டவர் திரும்ப என்ன பண்ணுவார்? கட்டுவார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 16, 17 பாருங்கள். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 16, 17 ஆண்டவருடைய நாமத்தை தேடும்படிக்கு, கர்த்தரை தேடும்படிக்கு நான் என்ன பண்ணுவேன்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி என்ன பண்ணுவேன்? செவ்வையாக நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதனால் நம்மளுடைய ஜெப கூடாரம், இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா, நம்முடைய ப்ரேயர் லைஃப், நம்முடைய கூடாரம், இங்கே தாவீதின் கூடாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, விழுந்து போன தாவீதின் கூடாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நம்மளுடைய கூடாரம், நம்மளுடைய ஜெப கூடாரம்
கூடாரம் நம்ம விழுந்து போய் இருந்துச்சு, தகர்க்கப்பட்டு போய் கிடக்குது அப்படின்னா அதே ஆண்டவர் என்ன பண்ணுவார், சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 நாளாகமோ 22:19 பாருங்கள், பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள். அப்போ உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்குனீங்கன்னா நீங்கள் எழும்பி என்ன பண்ணுவீங்க, தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுவீர்கள். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, இப்படி ஆலயத்தெல்லாம் நம்ம கட்ட முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு ஜெப வீடு ஒன்று இருக்குது. இருதயத்தை ஒரு வீடு அப்படின்னு வச்சா அங்கே ஜெப சிந்தனைகள் என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ அது சில நேரம் தகர்ந்து போய் கிடக்கும், விழுந்து போய் கிடக்கும். அந்த ஜெப வீட்டை கட்டுவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். திரும்ப நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் ஆண்டவரை தேடும் பொழுது உங்களுடைய ஜெப கூடாரம் திரும்ப கட்டப்படும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 9வதாக ஆமோஸ் 5:6 பாருங்கள். ஆமோஸ் 5:6 நீங்கள் கர்த்தரை தேடிங்களா, இஃப் யூ சீக் த லார்ட் யூ வில் live. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. முதலாவது ஒரு தடவை நம்ம பார்த்தோம், உங்களுடைய இருதயம் வாழும் அப்படின்னு. இருதயம் வாழும். இங்கே நீங்கள் பிழைக்கணும் அப்படின்னா கர்த்தரை என்ன பண்ணணும், தேடணும். ஏன்னா ஞானம் இல்லாமல் தான் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அகால மரணம் அடைகிறார்கள். ஞானம் இல்லாமல் அந்த ஞானத்தை கொடுக்குற கர்த்தரை என்ன பண்ணணும், நம்ம தேடுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு தவறு, ஒரு செகண்டில் நம்ம கவனம் சிதறதுனால தான் என்ன பண்ணுது, ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிறது. ஸோ அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய காரியங்கள்லாம் ஞானம் இல்லாதனால தற்கொலை என்ன பண்ணுறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறையா பேருக்கு என்ன பண்ணுறதில்ல, நிறையா காரியங்கள் தெரிகிறதில்ல. ஸோ அதனால தான் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடினா என்ன பண்ணுவோம், நம்ம பிழைப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடலை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். ஆண்டவரை தேடாதவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுது. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக்கொள்வார், அது எப்படியும் அதை சரி செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் என்ன பண்ணிடுறாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க. ஸோ நம்பிக்கையை கொடுக்குற தேவன். அதனால் நம்முடைய ஆலயத்திற்கு புது நம்பிக்கை அப்படி சொல்லி வச்சுருக்க, புது நம்பிக்கை ஆராதனை மையம் அப்படி சொல்லுவோம். புது நம்பிக்கை கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறது அவசியம். ஸோ அவரை தேடினா நம்ம கண்டிப்பாக பிழைப்போம். ஹல்லேலூயா. அடுத்த 10வதாக நம்ம ஆண்டவரை தேடினா இதில் தான் நம்ம எப்படி தேடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 வசனம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 7:14 நம்ம இந்த கொரோனா டைமில் ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் டைமில், நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் நடக்கிறப்போ, இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ நம்ம பரிசுத்தவான்கள் எடுக்கிற ஒரே வேத பகுதி இதுதான். 2 நாளாகமும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ எப்படி தேடணும் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படி தேடணும், நம்மளை தாழ்த்தணும். முதலாவது என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, பெருமையில் என்ன பண்ணக்கூடாது, இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன், எல்லாம் நடக்க போகுது, எல்லாம் வெற்றி ஆக போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒரு பெருமையான இருதயத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவரை தேடக்கூடாது, தாழ்த்தணும். ஆண்டவரை தேடுறதுனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம தாழ்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தாழ்த்தணும், அவரை ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். அப்புறம் பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணணும், திரும்பணும். இதெல்லாம் செஞ்சால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு ஒரு ஹீலிங், ஒரு ப்ராஸ்பரிட்டியை கொடுக்குறார், தேசத்தை செழிப்பாக்குகிறார், தேசத்தோடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் குணமாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ அப்போ இதில் இஃப் யூ சீக் த லார்ட் யுவர் நேஷன் வில் பி ப்ராஸ்பர்ட், யுவர் நேஷன் வில் பி ஹீல்டு. ஹல்லேலூயா. நம்முடைய தேசம் செழிப்பாகும், நம்முடைய தேசம் குணமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரை தேடுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி தேடுகிறது அப்படிங்கிறது இந்த வசனத்துலேருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். தாழ்த்தணும், நம்மளை நாம் தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய முகத்தை தேடணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். இன்னும் நம்ம ஆண்டவரை எப்படி தேடுகிறது அப்படின்னா எஸ்ரா 7:10 எடுத்து வாசிங்கன்னா, எஸ்ரா 7:10 இன்னும் அவர் எப்படி ஆண்டவரை தேடுறாரு, மற்றவர்களையும் தேட வைக்கிறாரு அப்படிங்கிறத எஸ்ராவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். எஸ்ரா 7:10 பாருங்கள், ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும்
பக்குவப்படுத்தி இருந்தான். ஹல்லேலூயா. எஸ்ரா தேவ மனிதர் எப்படி ஆண்டவரை தேடுறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறாரு. இஸ் மெடிடேட்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுறாரு, ஆராய்ச்சி பண்ணுகிறவராக இருக்கிறாரு. சில பேர் ஆராய்ச்சி மட்டும்தான் பண்ணுவாங்க, அதுபடி என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ அப்போ ஆராய்ச்சி பண்ணுகிறவராக இருக்கிறாரு. அதன்படி செய்யவும் அப்படின்னா he obeys the word of God. He is doing research on the word of God and he is obeying the word of God. Hallelujah. ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு, அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. கீழ்ப்படிஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலிலே அந்த தேசத்திலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி இப்படி நடக்கணும் அப்படிங்கிறத டீச்சும் பண்ணுறாரு. உபதேசிக்கவும் டீச் பண்ணவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரை தேடினா இப்படி தேடணும், ஆண்டோடைய வார்த்தைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், அதன்படி நடக்கணும். அப்படி நடந்துட்டு அதை வந்து மற்றவர்களுக்கும் என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். டீச் பண்ணுகிறவர்களாகவும் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து எப்படி ஆண்டவரை தேடுகிறது அப்படிங்கிறத இந்த 2 வசனத்துலேருந்து நம்மளுக்கு நல்ல க்ளூ கிடச்சிருச்சு. இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆண்டவரை தேடணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம முழு இருதயமும் ஒத்துழைச்சாதான் என்ன பண்ண முடியும், இப்படியெல்லாம் ஆண்டவரை தேட முடியும். ஒரு மனசு இங்கே, இன்னொரு மனசு வேறு எங்கேயாச்சும் இருந்தால் நம்ம ஆண்டவரை எப்படி என்ன பண்ண முடியாது. நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழியை விட்டு திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணி அதன்படி செய்து மற்றவர்கள் டீச் பண்ணி இப்படிலாம் தேடுற முழு இருதயத்தையும் ஆண்டவருக்குள்ளே செலுத்தினாதான் இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஸோ அதனால தான் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் என்றால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு வேதாகமும் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ 10வது காரியம், ஸோ நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா ஜனங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடாததுனால தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனால தான் அந்த உலகத்தில் அநியாயம் நடக்குது, பயங்கரமான அக்கிரமங்கள் நடக்குது. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் உட்காந்துருப்பார், நம்மளை செம்மையாக செய்வார் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் பயமே இல்லை. அதனால தான் அந்த ரேப்பு கேஸு இது மாதிரிலாம் எவ்வளோ கொடூரமாக ஜனங்கள் நடக்கிறாங்க, எவ்வளோ கொடூரமாக கொலை செய்கிறாங்க, எவ்வளோ கொடூரர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே யாருக்குமே இல்லை. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நியாயம் செய்கிறவர், ஒரு நாள் சம்மத்தியாக கவனிப்பார், பயங்கரமாக வச்சு செஞ்சிருவாருன்ற ஒரு பயமும் யாருக்குமே இல்லாமல் போச்சு. அதனால தான் எல்லா தப்புகளையும் என்ன பண்ணுறாங்க, மனிதர்கள் பண்ணுகிறார்கள். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக நல்ல ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்படி தான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற நல்ல ஞானம் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், கற்று தருவார். ஹல்லேலூயா. யோசுவா வந்து மோசேக்கு அப்புறம் லீடர் ஆகும் பொழுது ஆண்டவர் வந்து யோசுவா 1:8 வந்து சொல்கிறாரு, நீ வந்து இந்த வேதத்தோடைய நீதி நியாயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீ வந்து நல்லா படிக்கணும், அது உன் வாயை விட்டு இருதயத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது. அப்படி நீ வந்து செஞ்சனா, இந்த வேதத்தை நல்லா கற்றுக்கொண்டனா என்ன ஆகும் அப்படின்னா, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்து அதே இதில் 1:5 நினைக்கிறேன், அதில் வந்து ஆண்டவர் வந்து நான் மோசையோடு இருந்தது போல் உன் கூடவும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படி செஞ்சா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அது கீழ்ப்படிஞ்சு நடந்த ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தால் மோசே கூட இருந்தது போல் உன் கூடயும் என்ன பண்ணுவேன், இருப்பேன்னு சொல்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸோ ஆண்டவரை தேடுகிறவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கர்த்தரை தேடுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்த 11வது காரியம், யுவர் டிரான்ஸ்கிரஷன்ஸ் யுவர் சின்ஸ் வில் பி ஃபர்கிவன் இஃப் யூ சீக் த லார்ட். ஆண்டவரை தேடினீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணும், மன்னிக்கப்படும். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் முழுமையான மனம் திரும்புதலோடு ஆண்டவர்கிட்ட திரும்பி வரும்போது, அந்த கெட்டகுமாரன் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான், அவனையும் விட்டான், அவனும் என்ன அவனுடைய சரீரமும் அழிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் திரும்பி வர்றான், எவ்வளவோ பாவம் பண்ணி திரும்பி வரும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறார், முத்தமிட்டு அந்த தகப்பன் வந்து அவனை சேர்த்து கொள்கிறவர். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பனும். ஹல்லேலூயா. ஸோ ஹெசிடேட்டே பண்ண வேண்டாம், தயங்கவே வேண்டாம். இப்போ போய் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கலாமா, இவ்வளோ பாவம் செஞ்சிட்டோம், இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், இப்போ போய் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கலாமா, வாங்க நில்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா.
எப்படிப்பட்ட பாவியும் ஆண்டவர் சேர்த்து கொள்வார். ஆனால் நீங்கள் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏசாயா 55:7 பாருங்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார். ஏசாயா 55:7 தயப்பெருத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ துன்மார்க்கர் தங்களுடைய வழி அது எல்லாத்தையும் விட்டு, அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகள் எல்லாம் விட்டு, அக்கிரமமான நினைவுகள் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். அவன் திரும்பினான்னா அவர் அவன் மேல் மனதுருகுவார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனிடத்திற்கே அவன் என்ன பண்ணணும், திரும்பினான்னா அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ ஹி இஸ் கிரேசியஸ் டு பார்டன் us. ஹல்லேலூயா. நம்மளை மன்னிக்கிறதற்கு அவர் ரொம்ப கிருபை மிகுந்தவராக இருக்கிறார், தயை பெருத்தவராக நம்முடைய தேவன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 11 காரியம். 12வது காரியம், கடைசியான ஒரு காரியம். நிறைய நன்மைகள் இருக்குது, ஆனால் நம்ம நேரம் நம்மளுக்கு பத்தாது. அதனால் ஒரு 11 காரியத்தை மட்டும்தான் நான் 12 காரியத்தை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ முதலாவது, நம்ம தேவனுடையும் அவருடைய ராஜ்யத்தையும் நம்ம தேடினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படி சொல்லி ஒரு வசனம் இருக்குல்ல, மத்தேயு 6:33. 12வது கடைசி காரியம் மத்தேயு 6:33 எடுத்து பாருங்கள். ஆண்டவரை தேடினீங்க அப்படின்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஸோ உங்களோட வாழ்க்கையில் என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு கூட கொடுக்கறதுல அவர் பெரிய வள்ளலாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் கிருபை மிகுந்தவராக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை முதலாவது தேடணும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம முதலாவது ஆண்டவரை தான் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை பார்க்குறது, இவரை பார்க்குறது, அங்கே ஃபோன் பண்ணலாமா, இங்கே ஃபோன் பண்ணலாமா, முதலாவது கர்த்தருக்கு ஃபோன் பண்ணுங்க. அங்கே நெட்வொர்க் பிஸினே வராது. ஹல்லேலூயா. ஹி இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் whenever we seek him. அவரை நம்ம தேடுகிற பொழுதெல்லாம் அவைலபிளாக இருக்கிறாரு. கண்டிப்பாக அவரை நம்ம தேடுகிறது அவசியம். ஸோ அப்போ நம்ம தேடலைன்னா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். நம்ம தேடலைன்னா, இவ்வளோ நேரம் தேடினா ஏற்படுகிற நன்மைகளை நம்ம பார்த்தோம். 12 நன்மைகள் நம்ம பார்த்தோம். தேடலைன்னா என்ன ஆகும்? 2 நாளாகமும் 15 12 13 பாருங்கள். 2 நாளாகமும் 15 12 13 பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட உடன்படிக்கை. அவங்க தேடுவோம், பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஆனால் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படி சொல்லி ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட்டை என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்தி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட கவனன்ட்டு. ஸோ இப்படியும் நம்ம ஒரு கவனன்ட் எடுத்துக்கலாமா? இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணிடலாம். ஆண்டவரே, நான் எல்லா டைமும் உங்களை என்ன பண்ணுவேன், நான் தேடுவேன், தேடலைன்னா நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு கவனன்ட் எடுக்க முடியுமா நம்மளால்? முடியணும். ஹல்லேலூயா. ஸோ எப்போவும் நம்ம ஆண்டவரை நித்தமும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு கவனன்ட் எடுத்துருவாங்க, தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்படுவேன். இப்போ அப்படி நம்ம ஒரு கவனன்ட் நம்ம எடுத்தோம்னா நிறையா பேரை என்ன பண்ணணும், நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறையா டைம் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணுறதில்ல, தேடுகிறது இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால தான் நிறையா தப்புக்கள்லாம் என்ன பண்ணுது, நடக்குது. ஸோ அதனால் ஆண்டவரை தேடுகிறது ரொம்ப, அப்படி ஒரு உடன்படிக்கை நம்ம எடுப்போம். ஆண்டவரே, நான் நித்தமும் நான் தேடுவேன் அப்படி சொல்லி ஒரு உடன்படிக்கை எடுப்போம். செப்பனியா 1:16 பாருங்கள். செப்பனியா 1:6 அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை தேடாதவனை நான் சங்காரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. செப்பனியா 1:6. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் அப்படி சொல்கிறார். ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. கர்த்தரை விட்டு பின்வாங்குற யாரெல்லாம் பேக் ஸ்லைட் ஆகுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்கொயர் பண்ணாமல் இருக்காங்களோ, ஆண்டவரை விசாரிக்காமல் காரியங்களை செய்கிறாங்களோ, அவங்களெல்லாம் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை நம்ம இப்படி இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, அவருடைய வருகை வந்ததுக்கப்புறம்
நம்ம வந்து ஆண்டவரை வந்து தேடலை அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம், நிச்சயமாக இந்த பூமியில் கைவிடப்படுவோம். ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாருன்னு வைங்களேன், நம்ம வந்து ஆண்டவரோட போகலை, ஏன்னா நம்ம ஆண்டவரை தேடலை. இங்கே உள்ள வசனம் தான் நிறைவேறும். இங்கே சங்காரம் பண்ணுவேன் இருக்குது, அங்கே கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே நம்ம வந்து இப்படி லெஃப்ட் அவுட்டு. இங்கே வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம இங்கே தான் இருப்போம், ஆண்டவர் போயிருப்பார். இங்கே யார் வருவா, அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்து வந்து நம்மளை என்ன பண்ணுவான், நம்மளுக்கு பூஜை போடுவானா, நம்மளை என்ன பண்ணுவான், போட்டு டார்ச்சர் பண்ணுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சங்காரம் பண்ணுவேன், கொலை செய்யப்படலாம் இங்கே வரும். ஸோ இப்போ ஆண்டவரை தேடலைன்னா இப்படி தான் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். அங்கே ஏன் இப்படிலாம் போட்டிருக்கு, வெட்டப்படும், கொலை செய்யப்பட கடவன் அப்படின்லாம் போட்டிருக்கு, ஏன் அப்படின்னா இது பின்னாலே நடக்கும். அந்தி கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் இதுவும் நடக்கலாம். ஸோ அதனால் இப்போவே இதுதான் சமயம். அதனால தான் ஏசாயா 55 பார்த்தோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நல்ல கரெக்டான டைமு. இந்த டைமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தி கிறிஸ்து வந்து இருக்கிறப்ப கர்த்தரை என்ன தான் நீங்கள் வந்து பயங்கரமாக கத்தினாலும் என்ன பண்ண மாட்டார், கர்த்தர் கேட்க மாட்டார். எவ்வளவோ டைம் இருந்துச்சுப்பான்னு சொல்லுவார். லாசர்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாருல்ல, எவ்வளவோ அங்கே ஊழியக்காரங்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோ சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருப்பாங்க, ஒன்றும் கேட்குறதில்ல. அப்புறம் இங்கே வந்துட்டு அவனை அனுப்புங்க இவனை அனுப்புங்கன்னு சொல்ல வேண்டியது. அப்படி அனுப்புனாலும் ஒருத்தனை என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். ஏதோ பூதம் வந்துருச்சு ஆவி வந்துருச்சுன்னு ஓடிடுவான். ஸோ அதனால் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறதே கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ இப்போ இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, வாங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர்கிட்ட திரும்புங்க அப்படின்னு சொல்லி எல்லா பாஸ்டர், எல்லா ஊழியக்காரங்க, சுவிசேஷகர்கள் எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, டிவியில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆண்டவரை தேடுங்க ஆண்டவரை தேடுங்கன்னு என்ன பண்ணுறாங்க, கூவி கொண்டிருக்கிறார்கள், அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்னா ஒரு நாள் வி வில் பி லெஃப்ட் அவுட், நம்ம கைவிடப்படுவோம். அந்த நாளில் இந்த வசனங்கள்லாம் நிறைவேறும். சங்காரம் பண்ணுவேன், கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நடந்துடும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாலே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இது. இந்த சமயத்தில் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு உடன்படிக்கை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ எடுக்கலாமா அந்த உடன்படிக்கை, ஆத்தாடி பயங்கரமாக இருக்குது, கான்சிக்வன்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதனால் இதுதான் சமயம். அந்த சமயத்தில் என்ன பண்ணிடுவோம், ஆண்டவரை தேடிடுவோம். அல்லேலூயா. நித்தமும் தேடுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஏசாயா 31:1 வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணால் ஆண்டவரை தேடாமல் அவங்களுடைய பலத்தை வந்து நம்புகிறாங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதனால் அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கர்த்தரை தேடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம பலத்தை சார்ந்திருக்கிறோன்னு தான் அர்த்தம். கர்த்தரை தேடாமல் இருந்தோம்னா என்ன அர்த்தம், வி டிபெண்ட் ஆன் அவர் செல், வி டிபெண்ட் ஆன் அவர் ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம். அப்படி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தில் எவ்வளோ தூரம் தான் நம்மளால் போக முடியும். கோலியாத்தை வந்து நின்னா என்ன பண்ண முடியும், தாவீது கோலியாத்தை ஜெயிக்க முடியுமா? தாவீதோட கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய நாமத்தினால தான் போய் கோலியாத்தை என்ன பண்ண முடிஞ்சது, ஜெயிக்க முடிஞ்சது. தாவீது கர்த்தரை தேடாதவராக இருந்தார்னா கோலியாத்தை வந்து நின்னான்னா ஊதி விட்டுருப்பான், அவ்வளோதான், எங்கேயோ பறந்து போயிருப்பான்.